கடடா மார்க்கம் பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட 20 வயது ஈழத்தமிழ் பெண்ணின் மரணம் தொடர்பில் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த மாதம் 7ஆம் திகதி யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட நிலக்ஷி ரகுதாஸ் என்ற யுவதி துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தார். அவரின் அண்ணனான 26 வயதான ரகுதாஸ் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள இருவர் மீது முதல் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. 28 வயதான ஏக்வான் மர்ரே, 35 வயதான ஹஸ்மத் ரசூலி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக யோர்க் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏக்வான் மர்ரே மார்ச் மாதம் 21ஆம் திகதி அன்றும், இரண்டாவது சந்தேக நபரான ஹஸ்மத் ரசூலி மார்ச் மாதம் 22ஆம் திகதி அன்றும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் இருவரும் முதல்நிலை கொலை முயற்சி உட்பட குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார்கள். கைதாகியுள்ள சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. இது ஒரு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட கொலை என போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் உள்ளவர் பாதுகாப்பு ஒளிப்பதிவுகளை வைத்திருந்தவர்கள் தம்மை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கோரியுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் ஜெர்மன் ஷெபர்ஷெட் வளர்ப்பு நாய் ஒன்றும் பலியானதுடன் 26 வயதான ஆண் உயிருக்கு ஆபத்தற்ற காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். குறிப்பிட்ட இல்லம் கடந்த காலங்களில் பல முறை குறிவைக்கப்பட்டது என்பதை போலீசார் உறுதிப்படுத்தினர். 2018ஆம் ஆண்டு முதல் இந்த இல்லத்தின் மீது குறைந்தது 5 முறை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த வருடம் மாத்திரம் இதுபோன்ற 3 சம்பவங்கள் குறித்து விசாரித்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நிலக்ஷியின் சகோதரர்கள் டோவில் தொழில்துறையில் ஈடுபட்டிருந்த நிலையில் அந்த வர்த்தகத்தில் ஏற்பட்டிருந்த போட்டியே இந்த துப்பாக்கி பிரயோகத்திற்கு காரணம் என நம்பப்படுகிறது. டொரண்டோ மாநகர சபையினால் நிலக்ஷியின் சகோதரர் ஒருவருக்கு 2023ஆம் ஆண்டு டோவில் அனுமதி பத்திரம் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை படுகொலை செய்யப்பட்ட யுவதி யாழ்ப்பாண முன்னாள் மேயர் துரையப்பாவின் பேத்தி என தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் உண்மைக்கு புறம்பான தகவல் என கூறப்படுகிறது. யாழ்ப்பாண முன்னாள் மேயர் துரையப்பாவுக்கும் நிலக்ஷிக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, இருவரும் உறவினர்களும் அல்ல என்று நிலக்ஷியின் உறவினர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.